இந்த பெண்கள் பாதுகாப்புகள்லாம் சிங்க பெண் எல்லாம் விட்டுருக்காரு. ஓகே, சூப்பர், ரைட், இல்லைன்னு சொல்ல. ஆனா வர ஜெனரேஷன், நீங்க வந்து ஜெனரேஷனோட சிஎம், எங்களோட சிஎம் கிடையாது. இனி வரப்போற ஜெனரேஷனோட சிஎம் தான். ஏன்னா இது வந்து உங்களுக்கு பயங்கரமான லக்கு. ஜோசப் விஜய் எனும் நான் ஃபர்ஸ்ட் மெயினா பாக்கணும்னா இலவசங்களை வந்து கட் பண்ணணும், அறிவிக்க கூடாது. அவங்க வந்து கை கால இருக்குது, சம்பாதிச்சு வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கை போட்டவங்க சார் பண்ணணும் சார். இது வந்து திமுகவும் பண்ணிச்சு, அதிமுகவும் பண்ணிச்சு, இப்ப இவரும் பண்றாரு. ஆனா எதுவுமே ஃபுல்லா பண்ண முடியாது. நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்றேன்னா ஃபுல்லா பண்ணுங்கன்றதான் பண்றேன். அது வந்து ஃபுல்லா பண்றதுன்னா விக்கிறவங்களை தடை பண்றதோ, பிடிக்கிறவங்களை தடை பண்றதோ, ஃபேக்டரியை லாக் பண்ணணும். அதாவது ஜீரணிக்க முடியலைங்க. ஒரு சினிஃபீல்டு ஹீரோ பெரிய காலத்துல கட்சி அமைச்சு கிடைக்கணும்னு வந்து சிஎம் சீட்டை கொடுத்துட்டாரு. அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செயல் அப்படி காட்டி, அதனால அவங்க வந்து ஜீர்ணிக்க முடியல. ஆமா, அந்த வைத்தியத்தால் தான் அவர் மேல பழி சுமத்துறாங்க. விஜய் வந்தா மாற்றம் வந்துரும் சொன்னாங்க. மாற்றம் வந்திருக்கா சார்? ஒரு மாசத்துல எப்படி சார் தெரியும் மாற்றம் வருதுன்னா? அவர் வந்து அதுல உட்காந்து அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு டைம் ஆகும். அதெல்லாம் ஆகுறதுக்கு வந்து டைம் இருக்கு இன்னும். நம்ம வந்து மினிமம் ஒரு 3 மாசமாவது பாக்கணும் சார் எல்லா துறை. ஆனா வந்து மாற்றம் வரணும்ன்றது எதுல வரணும்னா மெயினா பாத்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்குல ஒரு நாள்லயே வரணும் மாற்றங்கள். மற்றது இப்ப இபிஆ டிரான்ஸ்பரம் பழசாயிடுச்சு, அது புதுசு பண்ணணும், அந்த மாதிரி டைமிங் எல்லாம் இருக்கும். மாற்றங்கள்ன்றது டே 1. இப்ப ஆக்சிடென்ட் பாலிசி எடுத்தா 30 நாள்ல கணக்கு வரும். ஆனா டே 1ல ஆக்சிடென்ட் இமிடியட் ஆக்ஷனுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி என்னன்னா சில இமிடியட் ஆக்ஷன். அப்படின்னா இந்த பெண்கள் பாதுகாப்புகள்லாம் சிங்க பெண் எல்லாம் விட்டுருக்காரு. ஓகே, சூப்பர், ரைட், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே இடத்துல இந்த கஞ்சா வந்து பிடிக்கிறது இதெல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இது கண்டினியூ ஆகும். இன்னைக்கு வந்து ஏன்னா இப்போ நான் சிகரெட்டை விட்டு 10 வருஷம் ஆகுது. ஆனா இன்னைக்கு 13 வயசுல நான் பிடிக்க ஆரம்பிச்சேன். இப்ப 45 வயசு, 35 வயசுல நான் விடுறேன் சிகரெட்டை. ஸோ என்னோட லைஃப்ல 23 இயர்ஸ் நான் சிகரெட்ல லாஸ் ஆயிருக்கேன். ஆனா இன்னைக்கு சிகரெட் மேபி நான் சொல்றது என்னன்னா சிகரெட்ன்றது ஒரு சப்ஜெக்ட சொல்றேன். இதை இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 10 வயசு இதுக்கு முன்னாடி பிறந்த 10 வயசு பசங்களுக்கு சிகரெட்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்க சிகரெட்டை தொடறதுக்கு 13 வயசு ஆகும், 3 வருஷம் கழிச்சு வரும். அந்த மாதிரி நீங்க என்னன்னா இந்த போதை பொருள் எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் இதுல இருந்து அடுத்த 3 வருஷத்துல இருந்து அந்த பசங்களுக்கு சிகரெட்னா என்னன்னு தெரியாது. இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுவாங்க. சிகரெட்டை பிடிச்சி அதை பேப்பரை ஒட்டி பிடிக்கிறது அந்த மாதிரி, அது 100க்கு ஒருத்தர் 2 பேர் செய்வாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா நீங்க டோட்டலா லாக் பண்ணணும்னா இந்த மாதிரி புகையில இதெல்லாத்தையும் நீங்க எடுக்கணும். எடுத்தீங்கன்னா வர ஜெனரேஷன், நீங்க வந்து ஜெனரேஷனோட சிஎம், எங்களோட சிஎம் கிடையாது. இனி வரப்போற ஜெனரேஷனோட சிஎம் தான். ஏன்னா இது வந்து உங்களுக்கு பயங்கரமான லக்கு. அந்த பசங்களுக்கோசம் தான் இன்னைக்கு 10 வயசு பசங்க சொல்லிதான் ஓட்டே ஊந்திருக்கு. சோ அந்த பசங்க வந்து 13 வயசு வரும்போதுதான் சிகரெட்னா என்னன்னு தெரியும். அந்த டைம்ல இல்லாம பண்ணுங்க போதும். இப்பல இருந்தே இது கண்டினியூ பண்ணீங்கன்னா சிகரெட், பாக்கு, அன்சு, கஞ்சா எல்லாமே லாக் ஆகும். அப்ப அவங்களுக்கு வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப சுத்தமான பசங்களா இருப்பாங்க. ஏன்னா மினிமம் 13 வயசுல இருந்தா கெடவே ஸ்டார்ட் ஆகும். நானா கேட்டிருக்கேன். என்னை வச்சே நீங்க எடுத்துக்கலாம். 13 வயசுல சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சா, 16 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப எதுவும் இல்லை. ஆனா அது நிறுத்துறதுக்கு எனக்கு 10 வருஷம் தான் இப்ப ஆச்சு. கிட்டத்தட்ட 25 வருஷம் அதுலயே நான் லாஸ் இருக்கேன். லைஃப் எல்லாம் டீனேஜ் எல்லாம் இந்த போதையில தான் போயிருக்கு. சோ என்னன்னா இப்பதான் மாறி இருக்கேனே தவிர இனி நீங்க பண்றதுனால புது பசங்க அம்மா அப்பா கையில இருந்து வெளியே வர்றது 11, 12, 13 வயசு தான். அந்த டைம்ல தான் மாட்டுவாங்க. அதை நீங்க லாக் பண்ணுங்க, அதுவே சூப்பர் சார். பண்ணணும் சார். இது வந்து திமுகவும் பண்ணிச்சு, அதிமுகவும் பண்ணிச்சு, இப்ப இவரும் பண்றாரு. ஆனா எதுவுமே ஃபுல்லா பண்ண முடியாது. நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்றேன்னா ஃபுல்லா பண்ணுங்கன்றதான் பண்றேன். அது வந்து ஃபுல்லா பண்றதுன்னா விக்கிறவங்களை தடை பண்றதோ, பிடிக்கிறவங்களை தடை பண்றதோ, ஃபேக்டரியை லாக் பண்ணணும். அப்பதான் பண்ண முடியும். இன்சூரன்ஸ் டு ஹெல்த்னு டவுன்லோட் போட்டுட்டு கோல்டு பிளாக்னு பெருசா போட்டா அந்த பிராண்ட் மட்டும் தான் தெரியும். சினிமால நீங்க கூட வந்து சிகரெட் பிடிச்சி காட்டுறீங்க, சிஎம் அவர பண்றாரு, இல்லன்னு சொல்ல. அதெல்லாமே ரோல் மாடலா வருது. இதெல்லாத்தையும் முடிங்க, ஃபர்ஸ்ட் அதை லாக் பண்ணுங்க. சினிமால சரக்கு அடிக்கிற சீனை காட்டாதீங்க, தண்ணி அடிக்கிற சீனை காட்டாதீங்க. ஒரு டாப் ஸ்டாரு தண்ணி வச்சாருன்னா அந்த ஒரு பேஷனா குடிக்கிறாங்க. அவங்கனால குடிக்கிற பசங்களும் திக்கறாங்க.
இப்ப உதாரணத்துக்கு விஜய் சார் நீங்களே ஒரு படத்துல சிகரெட் பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சிகரெட்டை பார்த்துட்டு தலை பிடிச்சிருக்காருப்பா நானும் பிடிப்பேன்னு சொல்லி பிடிக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் பேன் பண்ணுங்க, அதெல்லாத்தையும் லாக் பண்ணி தூக்கி போடுங்க. கேப்டன் விஜயகாந்த் வந்து மக்களுக்கு எவ்வளவு செஞ்சுக்கிறாரு தெரியுமா? மறைமுகமாவே வந்து எத்தனையோ ஏழை எளியோர் வீடு கட்டி கொடுத்திருக்காரு, இடத்த கொடுத்திருக்காரு. அது வந்து அவங்க மனைவிக்கே தெரியாம இருந்திருக்கு. இறந்த அன்னைக்கு அதுக்கப்புறம் அவர் நினைவஞ்சலி பேர் வைக்கும் போதுதான் அந்த மக்கள் வந்து ஒவ்வொரு பிரஸ் மீடியாவிலையும் பேசி அழுதுட்டு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் பிள்ளைகளுக்கும் அவங்க மனைவிக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி அப்பதான் தெரியும் இவ்வளவு பேருக்கு நல்லது செஞ்சிருக்காரான்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல முதலமைச்சரை தமிழக மக்கள் வந்து நல்ல ஒரு முதலமைச்சரை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இந்த தடவை 2வது தடவை இன்னொரு ஆளை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள். ஒரு கேள்வி, கேப்டன் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா விஜய் கூட வந்து கூட்டணிக்கு போயிருப்பாரா இல்ல திமுக கூட போயிருப்பாரா? கேப்டன் வந்து கூட்டணி விஜய் கூட வச்சிருப்பாரு. விஜய் அந்த போய் வச்சிருக்க மாட்டாரு. விஜய் தான் விஜய் கூட இருப்பார். விஜய் போயிருப்பாரு, கேப்டன் விஜய் அந்த போய் அப்போ ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்களோ பிரேமலதா அண்ணியார்? தவறான முடிவு எடுத்துட்டாங்களா? விஜயகாந்த் ஒரு நல்ல ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு கை தூக்கி மண்ணாளி போட்டாங்க. 2016 அவ்வளவுதான் பாவம். சார் இன்னைக்கு வந்து பேசுறாங்கன்னா இன்னைக்கு மொபைல், யூடியூப், போட்டோ, கேமரா அப்படின்ட்டு நிறைய கையில இருக்கு. அதனால தெரியுது. இதுக்கு முன்னாடி ஒரு குற்றம் தெரியறதுக்கு சிசிடிவி 100ல ஒருத்தன் வீட்டுல இருக்கும். இன்னைக்கு 100ல 90 பேர் வீட்டுல சிசிடிவி இருக்கு. அதனால குற்றங்கள் சீக்கிரம் மாட்டுமே தவிர மத்தபடி திருடுறத வந்து பிடிக்கிறதுக்கு எல்லாமே அதுக்கு பொதுமக்களா தான் திருந்தணும். இப்போ ஆல்ரெடி நிதி சுமையில போயிட்டு இருக்குன்றாங்க. இப்போ வந்த உடனே 1000 ரூபாய் மகளிருக்கு 1000 ரூபாயும் கொடுத்துட்டாரு. இப்போ 2500 ரூபாய் உயர்த்தி கொடுக்கறது சாத்தியமா? அப்புறம் பண்ணாருன்னா இவர் 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டா இவர் ஒரு 50 லட்சம் கோடி வச்சுதான் போகணும். கொடுக்க முடியுமா? முடியாது. அது எப்படி முடியும்? நம்ம அரசாங்கமே பண்ணுதா? எல்லா கம்பெனியும் அரசாங்கம் எடுத்து பண்ணா மட்டுமே பண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குன்னா ஒரு 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 சின்ன கிராமமோ ஏதோ ஒரு கிராமம் லாஸ் ஆகுது, அந்த இடத்துல ஃபேக்டரி வச்சு பொதுமக்களுக்கு வேலையை கொடுக்கணும். அப்ப நம்ம அரசாங்கமே நம்ம பில்டிங்கு அந்த மாதிரி பொருள் எல்லாம் சப்ளை பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த இலவசங்கள் வந்து யார் கொடுக்கலாம், யார் யாருக்கு? இலவசம்ன்றது என்னன்னா ஏழையின் வசம், ஏழைக்கு மட்டும்தான் இலவசம் போகணும். அவ்வளவுதான் தவிர ஏழைய வசப்படுத்துறது தான் இலவசம். அதை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தா காம்படிஷன் வரும், அங்க ஈகோ ப்ராப்ளம் வரும். ஒருத்தருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலன்னு நான் பொம்பளை கிடையாதான்னு கேட்பாங்க. கொடுக்காதீங்க, முதியோருக்கு கொடுங்க, ஹேண்டிகிராஃப்ட் கொடுங்க, போதும். இத்தனை ஆண்டு காலம் நடந்துச்சுல ஆட்சியில, இதையெல்லாம் தாண்டி புதுசா ஒரு மாற்றம் நடக்கும்னா என்ன நடக்கும்? இப்போ ஒரு மீட்டிங் பண்றீங்க, நடுரோட்ல போடாதீங்க, ஸ்கூல்ல போடுங்க, காலி கிரவுண்ட்ல போடுங்க. ஒரு சேஃப்டி ஸ்கூல்ல போட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு ஒரு நிதி கொடுங்க. ஒரு மீட்டிங் போடுறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் அந்த ஸ்கூலுக்கு கொடுங்க. நீங்க மீட்டிங் பண்ணிட்டு உடைச்சிட்டு போவீங்க, டேபிளுக்கு இது பண்ணீங்க, அதை வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அதை யூஸ் பண்ணும். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு மீட்டிங் பண்ணணும்னா ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் செலவாகும்னா யாரும் போட மாட்டாங்க. இப்ப மீட்டிங் போடுறாங்க, நடு தெருல இருக்க கரண்ட்டை தான் எடுத்து போடுறாங்க. அது யாருக்கு லாச்சு? மீட்டிங் போறவங்க கெட்ட காட்டிட்டு போவான். அதெல்லாம் வேண்டாம். 2 நாள் முன்னாடி கூட திமுக கூட்டத்துல வந்து இந்த மாதிரி வயர் எடுத்து போட்டிருக்காங்க. சார் திமுக இல்ல சார், நீங்க எந்த மீட்டிங் வேணா போய் பாருங்க சார். எல்லா மீட்டிங்குமே அரசாங்கத்தோட வயர் தான் சார் போட முடியும். ஏன்னா ஹை பவர் சார். அது ஒவ்வொரு போக்கஸும் போடணும்னா வீட்டுல இருக்க லைன் எல்லாம் போட்டா வீடே வெடிச்சு போடும். அதனால லைன் தான் எடுத்து போடுவாங்க. அது திமுகவோ அதிமுகவோ இல்ல, யாரு ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி வச்சா கூட ரோட்ல வச்சா அவனும் அதை தான் செய்வான். நான் ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சேன்னா ரோட்ல இருந்து திட்டுத்தரமா தான் வயர் எடுத்து போடுவேன். ஏன்னா போக்கஸோட பவர் அவ்வளவு இருக்கும். அதனால நீங்க ரோட்ல மீட்டிங் போடுறத நிப்பாட்ட சொல்லிட்டு ஸ்கூல் கிரவுண்ட்ல போட சொல்லுங்க, காலி கிரவுண்ட்ல போட சொல்லுங்க. வேணும்னா விருப்பப்படுறவன் வந்து பார்க்க போறான். நீங்க அதை எடுத்து யூடியூப் தான் இருக்குல்ல, நிறைய சேனல் இருக்குல்ல, அதுல அனுப்புங்க. எதுக்கு நடுவுல பொதுமக்களுக்கு இடையூறு? அதெல்லாம் நீங்க தடுத்தீங்கனாலே மாற்றங்கள் தான். அந்த மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணா மட்டுமே சூப்பர் மாற்றம் நமக்கு உருவாகும். விஜய் முதலமைச்சராகி 1 மாசம் ஆகுது, அவரோட ஆட்சி உங்களுக்கு திருப்தியா இருக்குதானா? சிங்கப்பெண் அதிரடி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, அது வந்து எப்படி பாக்குறீங்க? சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான திட்டம். அடம்படிக்கு ஒரு மக்களா விஜய் அவருக்கு முதல்வருக்கு நீங்க என்ன கோரிக்கை வைப்பீங்க? என்ன இந்த நல்லதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
ஃபர்ஸ்ட் மெயினா பார்க்க போனா இலவசங்களை வந்து கட் பண்ணணும், அது அறிவிக்க கூடாது. அவங்க அவங்களுக்கு கை காலம் இருக்குது, சம்பாதிச்சு வயசானவங்க இருக்காங்க பத்தியா, கணவர்கள் கை காலம் போட்டவங்க அவங்களுக்கு மாலை இது ஒரு 1000 அது மாதிரி கொடுத்தா போதும். நல்ல கல்வி அடிப்படை வசதிகள் கொடுத்தா போதும். எதிர்கட்சியில ஒருத்தர் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர், என்னன்னா ஒரு இடத்துல கூட மேயர் வந்து ஜெயிக்க மாட்டாங்க, அப்படி டிவிக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் மீசி எடுத்துக்கிறேன்றாரு. கூட்டணி இப்ப கூட்டணி இல்ல, திமுக தனிச்சிருக்காங்க. இப்பவும் அவங்க பார்த்தோம்னா பலமா பேசுறாங்க. எப்படி அவங்க ஜெயிப்பாங்களா, இந்த டிவிக்கு தோத்துருமா? ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுகவால ரொம்ப கீழே வந்தாங்க, ஒண்ணும் பண்ண முடியல. என்ட்ரி ஆனாரு, 108 சீட்டு அடிச்சு தூக்கினாரு. இப்ப ஒரு ஆளுங்கட்சியா இருக்காரு, திமுக ஜீரோல தான் வந்து நிற்கும். அது ஜெயிக்காது, மீண்டும் டிவிக்கே தான், உள்ளாட்சியிலயும் டிவிக்கே தான். இப்போ திமுகல பாத்தீங்கன்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே உரிமையில, மெஜாரிட்டியா உரிமையில அசால்ட்டா விஜய திட்டுறாங்க. முதல்வர் ஆவல்னா கூட பரவாயில்ல, ஏத்துக்கலாம். அவர் முதல்வர் ஆயிட்டாரு, இப்பவும் வந்து மோசமான தாக்குதல் நடத்துறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அசிங்கமா திட்டுறாங்க. இது வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது ஜீரணிக்க முடியலைங்க. ஒரு சினிஃபீல்டு ஹீரோ பெரிய காலத்துல கட்சி அமைச்சு கிடைக்கணும்னு வந்து சிஎம் சீட்டை கொடுத்துட்டாரு. அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செயல் அப்படி காட்டு. அதனால அவங்க ஜீர்ணிக்க முடியல. ஆமா, அந்த வைத்தியத்தால் தான் அவர் மேல பழி சுமத்துறாங்க. இந்த 2026 தேர்தல்ல திமுகவோட தோல்விக்கு காரணம் என்ன சார்? பொதுமக்கள் தான் சார். ஆசை சார், 1000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 2000 ரூபாய் தரோம்னு 2000 ரூபாய் தர இடத்துல 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டார்ல சார், அதுதான் சார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இன்னும் இப்ப இவரு கூட இந்த 2500 ரூபாய் கொடுக்கலன்னா இவரையும் மாத்திடுவாங்க, கண்டிப்பா மாத்துவாங்க. 2000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அவருக்கு அது ஓட்டு போட்டுக்கலாமா நினைப்பாங்க பொதுமக்கள். அப்ப இத்தனை ஆண்டு காலமா மக்கள் வந்து இலவசத்தை மட்டுமே நம்பி இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்படிதானே சார் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த இலவசத்தை எல்லாம் தூக்குங்க, தூக்கிட்டு நல்ல ஒரு மெடிசன். இப்ப ஹாஸ்பிட்டல்ல போனா, இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போறோம், இப்ப நான் வந்து கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறேன், 10 லட்சம் ரூபாய்க்கு பிரீமியம் 27,000. அந்த மாதிரி போடுங்க. எதுக்கு இந்த இலவசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? அதை விட்டுட்டு 10,000 ரூபாய் போட்டு நீங்களே பண்ணுங்களேன் ஒரு சூப்பர் பிரீமியம். இப்ப டிவிக்கு வந்து ஒரு எம்எல்ஏ அவங்க பொண்ணை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க, அதை பத்தி என்ன? நல்லது தானே, சேர்க்கட்டும், சூப்பர் தானே. ஸ்கூல்ல வந்து அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆரம்பிங்க, நல்ல விஷயம் தானே. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறது மட்டும் கிடையாது சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க வந்து அங்க எந்த ஒரு குறையும் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு போடுற மானியமோ, டீச்சர்ஸ் கொடுக்குற சம்பளமோ எல்லாமே அதிகம் தான். டீச்சருக்கு ஹையஸ்ட் போஸ்டிங்ல இருக்க டீச்சருக்கு பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு மேல வருது சம்பளம். அப்படி இருக்கும்போது ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட மாட்டாங்க? பிரைவேட் ஸ்கூல்ல கூட அவ்வளவு சேலரி கிடையாது, 40,000 ரூபாய் 30,000 ரூபாய் தான். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு ஹெட் மாஸ்டருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சேலரி போகுது. அதுக்கே நடு ரோட்ல வந்து மீட்டிங் போடுறாங்க, சாட்டர்டே சண்டே லீவ் வேணும். எஜுகேஷனுக்கு எதுக்கு சார் சாட்டர்டே எல்லாம் எஜுகேஷனுக்கு எதுக்கு சார்? போலீஸ் கொடுக்குறீங்களா லீவு? எவ்வளவு மன உளைச்சல்ல இருக்காங்க போலீஸ்க்கு யாராவது கொடுக்குறீங்களா? நான் ஸ்டாப்பா வேலை செய்யறாங்க, அவங்க ஒரு நாள் நிப்பாட்ட சொல்லுங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது சார். நான் என்னன்னா, இலவசத்தை நிறுத்துங்க, நல்ல எஜுகேஷன் கொடுங்க, நல்ல ஹாஸ்பிட்டல் கொடுங்க. இன்னைக்கு வந்து ஏதோ எம்எல்ஏ பிள்ளைய வந்து சேர்த்திருக்கான்றாங்க, அதெல்லாம் நல்ல. நீங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட உள்ள போனீங்கன்னா ஒரு பாத்ரூம்க்கே 4 வாட்டி வந்து கிளீன் பண்றதுதான் கான்ட்ராக்ட். எவனும் உள்ள போய் கிளீன் பண்ண மாட்டான், பாக்கு போட்டு துப்புறான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு கல்ச்சர் இல்லாம போயிட்டு இருக்கு. ஃபாரின் மாதிரி எல்லாம் இல்ல. இந்த நம்ம தான், நீங்க மாத்த முடிஞ்சா மாத்துங்க. ரொம்ப சூப்பர்.